எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலைஸுங்க. வாங்க இந்த பாலைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். பாலை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 250 ml. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கோங்க. அதே போல் கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் இந்த பாலை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இந்த பாலைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் நல்லா அடிகனமான ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இதை ஒரு முறை கழுவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கப் அளவு பாலை இந்த வடைச்சட்டியில் சேர்த்துக்கிறோம். பால் நல்லா கொதித்து பொங்கி வரணும். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து இந்த பாலை பொங்க காய்ச்சி எடுத்தோம்னா நமக்கு பால் கொஞ்சமாக திக்காகி வருங்க. கிட்டத்தட்ட 2 நிமிஷம் போலங்க பால் நல்ல மிதமான தணலில் கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஊற்றுனதுக்கும் இப்போ பால் கொஞ்சம் கெட்டியாகி கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சர்க்கரையை சேர்த்துக்கிறோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஸ்வீட் தித்திப்பு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணுங்க. கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் இந்த பாலை நல்லா மிதமான தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நமக்கு பால் திக்காயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா பாலில் சேர்த்துக்குங்க. பாலில் சேர்த்ததுக்கப்புறமாங்க கைவிடாமல் கிளறிட்டே வரணும். இல்லாட்டி நமக்கு கீழே அடிப்பிடிச்சிடும். இது மாதிரி நம்ம கிளறிட்டே வரும்பொழுது நமக்கு இந்த பால் நல்லாவே கெட்டியாகி வருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு இந்த பால் கெட்டியாகி வந்திருக்குங்க. அதே போல் நம்மளுடைய அந்த கார்ன்ஃப்ளவர் மாவோட பச்சை வாசனை கூட போயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த பாலை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுக்கணுங்க. ஆறுனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய பால் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இந்த பாலில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த பாலை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. பால் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த ஆறின பால் பாருங்கள் நல்லா எப்படி கெட்டியாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த கலவையை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறோங்க. பல்ஸ் மோடில் ஒரு தடவை ஓட்டி எடுத்துகிட்டு நம்ம இதை செட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம செட் பண்ணுறதுனால நல்ல க்ரீமியாக நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணுறோம். பாருங்கள், நல்லா நமக்கு க்ரீமியாக பாலைஸ்குரிய கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாலைஸ்குரிய மிக்ஸங்க நம்ம இது மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிண்ணியில் கூட ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்ட்லேயும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன கிண்ணியில் எடுத்துக்க போகிறேங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம செஞ்ச அளவுக்குங்க இது 3 இந்த சின்ன கிண்ணிக்கு 3 கிண்ணிக்கு வந்திருக்கு. இது மாதிரி எல்லா கிண்ணிலையும் ஊற்றுனதுக்கப்புறமாங்க இந்த கிண்ணிக்கு மேலே சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். இது மாதிரி நல்லா காற்று போகாத மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிண்ணியெல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நீங்கள் சின்ன கிண்ணியாக இருக்கிறதுனாலங்க கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துலேயே நமக்கு செட் ஆயிரும். இதே மோல்டில் வச்சோம்னா 6லேருந்து 7 மணி நேரம் போல் வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இங்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நான் வச்சு எடுத்துருக்கேங்க. 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு இந்த பாலைஸ்குரியது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த பாலைஸை டீமோல்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. கத்தியோ இல்லாட்டி ஸ்பூனோ ஏதாவது ஒன்று வச்சுங்க. அதனுடைய ஓரங்களை லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கனாலே போதும். எடுத்து விட்டுட்டு நீங்கள் கவுத்தோம்னா நமக்கு பாலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கக்கூடிய இந்த எல்லா பாலைஸையுமே கவுத்து விட்டுட்டுங்க. அதுக்கு மேலே அலங்காரத்துக்காக நான் இங்கே கொஞ்சமாக பாதாம் பருப்பை வெட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அது மேல்புறமாக நீங்கள் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வீட்லேயே சுலபமான முறையில் பாலைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க.
நீங்கள் வீட்டில் நிறைய குவான்டிட்டிக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே அளவுகளை டெவலப் பண்ணி பண்ணிக்கோங்க. வீட்டில் இதே அளவுகளோட நீங்களும் ஒரு முறை இந்த பாலிஷ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பழகிக்கிட்டிங்கன்னா வெளியில் வாங்கவே மாட்டீங்கங்க. உங்களுக்கு இந்த பாலிஷ் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.